எத்தனை கால சீதோஷ்ண நிலைமைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை கப்பற்சேதங்கள், எத்தனை வகையான மனிதர்களின் பகைகள், புரளிகள், மனிதனுடைய சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் தாண்டி ஒவ்வொரு கண்டம் விட்டு ஜனங்களுக்காக கிறிஸ்துவின் அன்பை அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து சென்றார். ஏன் அவ்வாறு அவரால் முடிந்தது? கிறிஸ்துவின் பலன் பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் செயல்பட்டது. அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில தேவ திட்டத்தை நிறைவேற்ற நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? இன்னும் எவ்வளவு நாள் குந்தி நடக்கிற வாழ்க்கையை நீங்கள் நடப்பீர்கள்? எவ்வளவு நாள் நீங்க ஒரு காம்ப்ரமைசிங் வாழ்க்கையில இருப்பீங்க? Why don't you live for God? கர்த்தருக்காக மட்டும்தான் வாழப்போறேன் ஏன் சொல்லக்கூடாது? அவர்தான் பலன் தருகிறாரு, அந்த பலத்தில் நான் நடக்க போகிறேன் ஏன் சொல்லக்கூடாது? அன்பானவர்களே, கர்த்தருடைய பலத்தினால் நிரம்புங்கள். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். எல்லா இடத்திலும் சாட்சிகளாக இருப்பீர்கள்.